நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த திமுக 10 வருஷம் வேலை பண்ணதுக்காக இந்த தமிழக மக்கள் முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல கட்சி, ரொம்ப நல்லவர்களா தெரிஞ்சாங்க. ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் அன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கெல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்லை. என்ன பண்ணிட்டோம்? மக்கள் இயக்கமா இருந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி இந்தியாவிலேயே நம்பர் 1 அவருடைய உள்ளுணர்வு. நம்ம இந்த மக்களை பார்த்துட்டே இருக்கோம். சின்ன வயசுல இருந்து நம்ம நல்லா இருக்கிறோம், ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறோம், ஒரு நல்ல கார்ல போறோம், நல்ல எஜுகேஷன்ல இருந்தோம். ஆனா என்னுடைய பயணத்துல தமிழ்நாடு முழுசும் தன்னுடைய தொழில நடிக்க போகும் பொழுது ஒவ்வொரு ஊராவும் பார்க்கும் பொழுது இன்னும் குடிசைகளாவே இருக்கு. தந்தை கலைஞர் பெருசா பேசிப்பாங்க, குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினார். ஆனா இன்னைக்கு குடிசைங்களை தூக்கி எறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய மாளிகைகளை கட்டுறதுக்காக. நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த திமுக 10 வருஷம் வேலை பண்ணதுக்காக இந்த தமிழக மக்கள் முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல கட்சி, ரொம்ப நல்லவர்களா தெரிஞ்சாங்க. ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் அன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கெல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்லை. என்ன நன்றி இருக்கு? அரசியல்ல ஒருத்தர் அழிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளா சொல்ல முடியும்?